தான் பேசியிருக்காங்க. அதுக்குள்ளேயே போக போக தெரியும்னு மிரட்டுறாங்க. எங்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். அடுத்து வரக்கூடியவர் தத்துவ பாடல்கள் தான் அப்படின்னு உறுதியாக சொல்றார். உதவி பேராசிரியராக இருக்கிறார். பல கோயில் நிகழ்ச்சிகள், பல மேடைகளில் அவருடைய சிறப்பான சொற்பொழிவு வர்ணனைகளால் சிறப்பு பெற்ற கவிஞர் கோவை முகுந்தன் அவர்களை அன்போடு உங்கள் ஆதரவோடு வரவேற்கிறோம். தகைசால் நடுவருக்கும் இந்த அவைக்கும் வேறு வழியே இல்லாமல் காதல் பாடல்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ள எதிரணியினருக்கும், எங்களுக்கே தீர்ப்பு சொல்ல வந்த எங்கள் தங்கமான நடுவருக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த சபையில சில இது இருக்கு. அவங்க வந்தவங்க எங்க பண்ணாங்க, உங்களை கிண்டல் பண்ணாங்க. தாடி வச்ச நடுவருங்க சொல்லி கிண்டல் பண்றாங்க. எந்த சபாநாயகரையாவது இப்படி கிண்டல் பண்ணலாமா? நடுவர் தாடி வச்சிருந்தா தப்பு இல்லை, வேற ஏதாவது வச்சிருந்தா தான் பிரச்சனை. புரியுது. இதுல எங்க நடுவர் அவர்களே, நீங்க கிளீன் ஷேவ் பண்ணிட்டு இங்க உட்காந்தீங்க நல்லா இருக்குமா? தத்துவ பாடல்களுக்கா சரின்னு சொல்லி அழகா ஒரு தாடி வச்சு எங்களுக்காக தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க. ஒரு பவுனோட விலையை கொடுத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லிடுறேன், பிரச்சனை போச்சு. இல்ல அவங்க எங்க சொன்னாங்க, இப்படி ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டு மேடைகள்ல எந்த பட்டிமன்றத்திலையும் நான் கேட்டதே கிடையாதுங்க. அதுல அந்த தம்பி சொல்றாரு, கங்கை கலைமாங்கி பாட்டு கேட்டுட்டு நாங்க இன்பமா தூங்குவோம் அப்படிங்க. கங்கை கலைமாங்கி என்ன பாட்டுங்க? சோக பாட்டு. அவர் எந்த வர்க்கத்துல இருக்காரோ பாவம், டெய்லி கங்கை கலைமாங்க கேட்டு அவரும் கூடிய சீக்கிரத்துல காடி வேலை பருப்பாரு. இப்பவே பாதி வந்துருச்சு. அப்படி ஒரு நிகழ்ச்சியில அவரு சொல்லிட்டு இருக்காரு. நடுவர் அவர்களே, நான் தலைப்பு மிக சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணதாசனுடைய விஞ்சிய புகழுக்கு காரணம் எது என்பதுதான் தலைப்பு. தத்துவ பாடல்களா காதல் பாடல்களா என்ற தலைப்பிலே நூற்றாண்டை கடந்து கண்ணதாசன் அவர்கள் ஏன் இங்கே பதிவு செய்யப்படுகிறார் என்றால், தத்துவ பாடல்களால் நம்முடைய சோகங்களுக்கு மருந்து போடக்கூடிய ஒரே மருத்துவன் கவிஞன் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும் என்பதால் தான் அவரை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஃபீஸே கிடையாது. ஆமா. இல்ல, காதல் என்பது ஒரு கிளியை போல அப்படியே பறந்து 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 கூண்டுக்குள்ள வந்துடும். கூண்டு என்பது திருமணம் போல. அந்த கிளி பறந்தது கூண்டுக்குள்ள உட்கார்ந்துக்கும். ஆனால் காதல் பாடல்களே என்று நீங்கள் எங்க அவரை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, கர்ஜித்து நிற்கக்கூடிய சிங்கத்தை எப்படி என்று வரை செங்கதரில் ஒளி இருக்குமோ, என்று வரை நிலவினிலே குளிர் இருக்குமோ, என்று வரை இமயமலை நிமிர்ந்திருக்குமோ, அன்று வரை என் கவிதை நிலைத்திருக்குமே என்று சொன்ன கண்ணதாசனை நீங்கள் காதல் என்ற குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைப்பது என்பதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்கிறோம். நடுவர் அவர்களை நாங்கள் அரசியல் துறை பேராசிரியராக பணியாற்ற போகிறேன். உங்களுக்கே தெரியும், பிளாட்டோ எங்க சொல்லி இருக்கிறார், தத்துவம் தான் உலகம், உலகம் தான் தத்துவம், தத்துவத்தை உலகத்திலிருந்து எந்த பொருளிலும் பிரிக்க முடியாது என்று சொன்னார். அதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் என்ன பண்ணாரு, தத்துவ பாடல்களுக்கு அவரே ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்காரு. மாற்றம் எனது மானுட தத்துவம், மாற்றம் எனது மானுட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம் என்று எங்களுக்கே தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் என்றால், நடுவர் அந்த தீர்ப்பை மாற்றி சொல்லுவாரா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஒரு இதுதான் போக போக தெரியும்னு சொல்லிட்டு போனாங்க. பாத்தீங்களா, எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். தத்துவ பாடல்களை மகாபாரதத்துக்கு ஒரு சீன் கொடுக்கறாங்க கண்ணதாசனுக்கு. எங்க எப்படின்னா, எல்லாரும் பாண்டவர்கள் வந்தாச்சு, கௌரவர்கள் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அந்த சமயத்துல அர்ஜுனன் என்ன சொல்றான், கிருஷ்ணா என்னால இந்த போரை செய்ய முடியாதுன்னு சொல்லி காண்டி பக்கம் கீழே போடுறான். அந்த டைம்ல கிருஷ்ணருக்கு வேர்த்து போயிருச்சு. எங்கடா இந்த நேரத்துல இப்படி சொல்றாங்க? இதுதான் சீனு. இந்த சீனுக்கு 2 நிமிஷத்துல பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கீதையை 18 அத்தியாயங்களிலே கண்ணதாசன் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார். அதை 2 நிமிஷமா சுருக்கி கண்ணதாசன் எப்படி சொல்றாரு பாருங்க. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் கேள், மானுட ஆன்மா மரணம் எய்தாது,
மறுபிடி பிறக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்துகள் தருமம் வாழ. புண்ணியம் இது என்று இந்த உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காந்தீபம் எழுக, நின் கைவண்ணம் சிறக்க, இக்களமெல்லாம் சிவக்க, வாழ்க என்று கண்ணதாசன் முடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகாபாரதத்தினுடைய தத்துவத்தை 18 வரிகளில் குறித்த ஒரு மாமனிதன் என்றால் அந்த மாமனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அமுக சுரபியிலே இருந்து வடிவது தத்துவம் என்ற பாடல்கள் தான். எத்தனை பேருக்கு NT ராமாராவ் ஞாபகம் வருது? உடம்பு முழுக்க நீளத்தோடு இப்படி விரல மட்டும் அசைப்பார், பின்னால சீர்காழி கோவிந்தராஜன் விளையாடுவார். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடரான்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். கோவிந்தராஜன் இன்னும் காதலியே நிற்கிறார். அந்த பாடலை அருமையா நினைச்சிருக்கு, அழகா எடுத்து பதிவு பண்ணியிருக்கார். அதுக்கு பின்னால வரும் பாருங்க ஒரு பாட்டு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா. இதை கேட்டதுக்கு அப்புறம் யாராவது காதல் தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவரு கேட்கிறாரு. நடுவர் அவர்களே, தத்துவ பாடல்கள் நான் ஒன்னதான் சொன்னேன். உங்களுக்கு யார் யாரோ ஞாபகம் வராங்க அப்படின்னா கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்கள் கொஞ்சம் கேட்டாலே இத்தனை மாமனிதர் ஞாபகம் வராங்க அப்படின்னா காதல் பாட்டு கேட்டாலே நிறைய ஞாபகம் எல்லாம் வருமையா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நடுவர் அவர்களே? அது ஆகிற காலத்துல ஆகட்டும், நீங்க பேசுங்க. பாத்தீங்களா, தப்பிக்கிறாரு. காதல் என்று வந்தாலே எல்லாம் டைலமால போறாங்க. அதே மாதிரி கண்ணதாசன் இனி ஒரு சீனை பதிவு பண்றாரு. எங்க அப்படின்னா, காதலை யார் வேண்டுமானால் பாடலாம், வைரமுத்து பாடலாம், வாலி பாடலாம், நீங்கள் பாடலாம், எவ்வளவு அழகா பாடுறீங்க, நான் பாடலாம், யார் வேண்டுமானால் பாடலாம், எழுதலாம். ஆனால் தத்துவத்தை சொல்வது என்பது கடினமான விஷயம். இப்போ சரிப்பா, ஒரு சிச்சுவேஷன்ல கண்ணதாசன் எப்படி தத்துவத்தை புகுத்தி இருக்காருன்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் விடை பெறேன். நெஞ்சில் ஓர் ஆலயம்னு ஒரு படம், அந்த படத்தை ஸ்ரீதர் இயக்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு சீன் சொல்றாரு, கணவன் இறந்து போயிருவான் அப்படின்னு கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு. மனைவி கிட்ட போய் சொல்றா, நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணி இனி ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வருது. இந்த சீனுக்கு பாட்டு எழுதணும். ஸ்ரீதர் சொல்றாரு, நீங்க இங்கெல்லாம் இருக்க வேணாம், நேரா பெங்களூர்ல பிரிட்டன் புக்ஸ் ஹோட்டலுக்கு போய் கவிதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கூட MSB ஹார்மோனிய பெட்டியை தூக்கிட்டு போறாங்க. 2 பேரும் அங்க போனதுக்கு அப்புறம், அண்ணா கவிதை எழுதலாமா அப்படின்னு MSB கேட்டாரு. அட இருப்பா, இப்பதாங்க நம்ம வந்தோம், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. அண்ணா குளிச்சுட்டு வந்துட்டீங்க, இப்ப கவிதை எழுதலாம். அட சாப்பிட விடுங்க, சாப்பிட கூடவா கூடாது, சாப்பிட்டு வந்தாச்சு, அங்க இப்ப எழுதலாமா? டே, எந்த மனுஷனாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே கவிதை எழுதுவாங்கடா, கொஞ்சம் தூங்கிக்கிறேங்க அப்படின்னாரு. சரி, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில வர்றாரு. அவரு சொல்றாரு குளிக்கிறேன்றாரு, அப்புறம் சாப்பிட்றேன்றாரு, அப்புறம் தூங்குறேன்றாரு. இப்படியே 3 நாள் ஆச்சு. 4வது நாள் அண்ணா இப்பவாவது கொஞ்சம் கவிதை எழுதலாமா, இருடா போய் குளிச்சுட்டு வரேன்னாரு. கண்ணதாசன் MSBக்கு வந்ததே பாருங்க கோபம். இனிமேல் இந்த MS விஸ்வநாதன் கண்ணதாசன் எழுதக்கூடிய எந்த பாடல்களுக்கும் இசையமைக்க மாட்டான், இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்றாரு. அப்போ இவ்வளவு நாள பாட்டு எழுதாத கண்ணதாசனுக்கு உடனே ஒரு வார்த்தை வருது, சொன்னது நீதானா அப்படின்னு கேட்டாரு. அந்த படத்துல ஹைலைட்டான பாட்டு இந்த பாட்டு தான். சொன்னது நீதானா, என் உயிரே சொல் சொல், சொன்னது நீதானா, தெய்வத்தின் மார்பில் சூரிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா என்ற அந்த பாடலை அந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தத்துவ மேதை ஞானியாக விளங்கக்கூடிய கண்ணதாசனுடைய விஞ்சிய புகழுக்கு நிற்பது எது
எது என்று கேட்டால் தத்துவ பாடல்கள் தான் என்று நான் சொல்லுவேன். இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சோகத்திலே எத்தனையோ வகையான சோகங்கள் இருக்கிறது. காதலால் வந்த சோகம் என்று ஒன்று இருக்கிறது. தோல்வியால் வந்த சோகம் என்று ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி அமைவதற்கு சில சோகங்கள் இருக்கிறது. எல்லா சோகங்களுக்கும் ஒரு மருத்துவனாக வந்து நம் பக்கத்திலே அமர்ந்து எப்பா எல்லாம் சரியாயிரும் சொல்லி இந்த பாட்டை கண்ணதாசன் பாடுறாரு. என்ன அப்படின்னா, காலமகள் கண்திறப்பாள் சின்னையா, நாம் அனுதினமும் கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும்தான் ஒரு வழிதான் இல்லையா, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருமை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம், உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா என்று கேட்டு சொன்னார் என்றால், எல்லாவித சமயங்களிலும் ஒருவரால் விஞ்சிய புகழோடு நிற்க முடியும் என்று ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்றால் அது கண்ணதாசனுடைய தத்துவ பாடலுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அச்சய பாத்திரமாக வழியக்கூடிய தத்துவத்தில் அந்த மாறுபடாத கருத்துக்களை சொன்ன மாமேதையை இந்த நூற்றாண்டிலே பதிவு செய்து மக்கள் மனத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் நடுவர் அவர்கள் எங்களுக்கே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தன்னேரம் நல்லா தாயா பேசினாரு, கடைசியில நடுவருக்கே ஆப்பு வைக்கிறீங்களே, நியாயமா? அழகா சொன்னார். அரசியல் துறை வாக்குறுதி கொடுக்கல, அவர் கொடுத்த வாக்கெல்லாம் உறுதியானது. அவ்வளவு அழகான தத்துவ பாடல்கள் இல்லையா? காலமகள் கந்தரப்பாள் சின்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, எங்க போறதுன்னு தெரியாம முட்டிக்கிட்டு நிக்கிறவனுக்கு எல்லாம் சொல்ற ஆறுதல் அது. சொன்னது நீதானால ஒரு அழகான தொடர் வரும். இன்னொரு கைகளிலே யார் யார் நானான்னு அந்த அம்மா கேட்பான். பி சுசீலா பாடும்போது புல்லரிக்கும். அந்த பாட்டையெல்லாம் சொல்லி அழகா தத்துவத்தை மிஞ்சி கண்ணதாசனுக்கு புகழ் கொடுத்தது வேறு எதுவும் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார், திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள்.